ஏங்க நான் பெங்களூரில் வந்த ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஏறின ஆட்டோங்க இது. இந்த அண்ணா கொடுத்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். என்னாச்சுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வந்தேன்னா, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சும்மா ரோட்டில் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணா கேட்டாங்க, என்னடா தம்பி பெங்களூருக்கு புதுசா? அப்போ நான் சொன்னேன், ஆமாண்ணா. அப்போ அந்த அண்ணா கேட்டாங்க, என்ன யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கியா, உனக்கு ட்ரீம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்மளுக்கு தான் ஒரு ட்ரீம் இருக்கே அண்ணா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமானா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. சினிமாவில் நடிக்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. ஆனால் நான் ஒரு பக்கம் ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கேன். ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாச்சே. ஸோ வேலைக்கும் போகணும், சம்பாதிக்கவும் செய்யணும், இன்னொரு பக்கம் ஆடிஷனுக்கும் போகணும். எனக்கு என்னென்னா, வேலைக்காக வாய்ப்பும் விட்டுறக்கூடாது, வாய்ப்புக்காக வேலையும் விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னொரு பக்கம் வேலைக்கும் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு. 5 நாள் ஒர்க்கு, 2 நாள் ஆடிஷன், இப்படி போகுதியா ஒரு வாரம். ஸோ அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, சரி ஆடிஷனில் ஏதாவது கிடச்சிதா? அப்போ நான் சொன்னேன், அண்ணா நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, தம்பி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் லைஃப் மாறலாம்டா. யார் எங்கே என்ன ஆவாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம், யாருக்கு வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஸோ அவங்க கொடுத்த இந்த மோட்டிவேஷனில் தான் நான் இப்போ இந்த வீடியோவே பண்ணுறேன். எனக்கு என்னமோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எங்கேயா ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணுவீங்க. அவங்க கொடுக்குற கான்ஃபிடென்ஸில் ஒரு வேளை உங்கள் லைஃப் மாறினா செம்மையாக இருக்கும்ல. ஸோ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க. ஓகேங்க, நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பும் ஒரு நாள் மாறுங்க. எனக்கு தெரியல என் லைஃப் எப்போ மாறும்னு, ஆனால் கண்டிப்பாக மாறுங்க.